Students, today we are going to see about hydrogen peroxide. So hydrogen peroxide அப்படினாலே உங்களுக்கு இந்த H2O2 அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கணும். Hydrogen peroxide அப்படினாலே most important peroxide, it can be prepared by treating metal peroxide with dilute acid. இது metal peroxide, இது ஆசிட். சரியா, இது ரெண்டையும் போட்டால் BaSO4 வெளியே வந்துடுது, அப்போ H2O2 கிடச்சிருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு Na2O2, இது ஒரு மெட்டல் தானே Na. ஸோ டைல்யூட் ஆசிட் போடுறோம், அப்போ Na2SO4 வந்துடுது, இந்த H2O2 வெளியே வந்துடுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கலாம் எப்படின்னா 2-எத்தில் ஆந்த்ரோகுயினோன், அந்த டபுள் பாண்ட் வந்தாலே ஓன் இல்லையா, கீட்டோ குரூப். ஸோ எத்தில் அப்படிங்கிறதுக்கு C2H5 இருக்குது. ஸோ இதை கொடுத்து உங்களுக்கு கேட்டலைஸ்டு H+ கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன ஆகுது, இது OH, இது OHன்னு மாறிடுது. ஆக்சிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு திரும்பவும் 2-எத்தில் ஆந்த்ரோகுயினோன், அது கூட H2O2வும் கிடச்சிருது. சரிங்களா, இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா பியூர் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஆல்மோஸ்ட் கலர்லெஸ் லிக்யூடு. ஓகேவா, 30% சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் மார்க்ட் as 100 வால்யூம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ H2O2 என்ன ஆகுது, ஆர் ஸ்டோர்ட் இன் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி இல்லைன்னா ஆயிடுது, H2O அரை O2ன்னு லிபரேட் ஆயிடுது. ஹைட்ரஜன் பெராக்சைடு கேன் ஆக்ட் போத் அஸ் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாகவும் ரியாக்ட் பண்ணும், ரெடியூசிங் ஏஜெண்டாகவும் ரியாக்ட் பண்ணும். ஸோ போத்தாக ரியாக்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடை 1 மார்க்கில் எழுதலாம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிடைசிங் எபிலிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹார்ம்லெஸ் நேச்சர் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட், வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் லீட் டு இட்ஸ் மெனி அப்ளிகேஷன், வாட்டர் ட்ரீட்மெண்ட் டு ஆக்சைட் பொல்யூட்டன்ஸ். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, மைல்டு ஆன்டிசெப்டிக், ப்ளீச் இன் டெக்ஸ்டைல், பேப்பர் அண்டு ஹேர் இண்டஸ்ட்ரி. இதை மட்டும் கூட நீங்கள் குறித்து வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ லெட் சல்ஃபைட் கூட ஹைட்ரஜன் பெராக்சைடு போடும்போது லெட் சல்ஃபர் இல்லையா, BBS சல்ஃபர் இருக்குது. அப்போது இது கூட H2O2 போடும்போது BbSO4 H2O 4H2O வாட்டராக வெளியே வந்துடுது. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபேஸில் எப்படி இருக்குது, அதே மாதிரி சாலிட் ஃபேஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு பார்ஷலி ஓப்பன் புக் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து கேஸ் ஃபேஸ்லேயும் இதுலேயும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும் இல்லையா. இங்கே பாருங்கள் ஆங்கிள் இந்த இடத்துல. சரிங்களா, இதெல்லாம் இந்த ஓங்கிறது ஆக்சிஜன் ஒரே பிளேனில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் மட்டும் மேலேயும் கீழே இருக்குது. ஸோ சாலிட் இதில் வந்து இந்த ஆங்கிளில் இருக்குது, இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இடையில. இதில் வந்து கொஞ்சம் என்ன ஆகுது, கம்ப்ரெசபிளாக ஆகிடுது. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ ஹைட்ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜன் ஃபார்ம்ஸ் பைனரி ஹைட்ரைட்ஸ் வித் மெனி எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட் இன்க்ளூடிங் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். இப்போ பாருங்கள், லித்தியம் போரான் ஹைட்ரேட் அண்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். த ஹைட்ரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அயானிக், கோவலன்ட், மெட்டாலிக். 3 விதமாக பிரிக்கும் ஹைட்ரேட்டை, அயானிக், கோவலன்ட், மெட்டாலிக் ஹைட்ரேட்னு. ஸோ ஹைட்ரேட் ஃபார்ம்டு வித் எலமெண்ட் லோவர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஆக்சிஜன் ஆர் ஆஃபன் அயானிக். அதாவது ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம்டு வித் எலமெண்ட்ஸ் ஹேவிங் லோவர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஹைட்ரஜன், ஆர் ஆஃபன் அயானிக் ஆகுது. எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தென் ஹைட்ரஜன், அந்த எலமெண்ட் வந்து ஹையர் எலக்ட்ரிவிட்டியாக இருந்ததுன்னா ஹைட்ரஜனை விட இருந்தால் அது கோவலன்ட் ஹைட்ரைட். ஓகேவா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அயானிக் ஹைட்ரைட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியம் இந்த கொஷின், அதனால் நல்லா கவனிங்க, புக் பேக் கொஷின் வர. தீஸ் ஆர் ஹைட்ரைட்ஸ் காம்போஸ்ட் ஆஃப் அன் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல், ஜெனரலி ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல், அதாவது S பிளாக் சொல்கிறாங்க, எக்ஸப்ட் பெர்லியம் அண்ட் மெக்னீஷியத்தை தவிர, formed by transfer of electron from metal to hydrogen atoms. They can be prepared by the reaction of elements about 400 degrees Celsius.
சால்ட் லைக், ஹை மெல்ட்டிங், இது எப்படி இருக்கும், உப்புத்தன்மை, ஹை மெல்ட்டிங், ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிட், இதெல்லாம் இதில் காணப்படும் அப்படிங்காங்க. ஸோ லித்தியம் இது வந்து எஸ் பிளாக்ல இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் சேர்த்தா லித்தியம் ஹைட்ரைடு அப்படிங்கிற அயானிக் ஹைட்ரேட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கால்சியம் ஹைட்ரஜன் சேர்க்காங்க, கால்சியம் ஹைட்ரேட் கிடைக்கும். கோவலன்ட் ஹைட்ரேட்டில் வந்து தே ஆர் காம்பவுண்ட்ஸ் இன் விச் ஹைட்ரஜன் இஸ் அட்டாச் டு another element by sharing of electrons. கோவலன்ட் ஹைட்ரேட்ஸில் மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோவலன்ட் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். இப்போ கோவலன்ட் ஹைட்ரேட்ஸில் மோஸ்ட் காமன் வந்து நான் மெட்டலில் வந்து மீத்தேன், அமோனியா, வேறு என்ன இருக்குது, வாட்டர், ஹைட்ரஜன் குளோரைடு, இதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸில். கோவலன்ட் ஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 கேட்டகரிஸ். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், புக் பேக்கில் இருக்குது. கோவலன்ட் ஹைட்ரேட்ஸ் எலக்ட்ரான் ப்ரீசியஸ், கரெக்டாக இருக்கும். எலக்ட்ரான் டெஃபிசியன்ட், குறைபாடுடையதாக இருக்கும். எலக்ட்ரான் ரிச், அதிக அளவு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று ரெண்டு படித்தா போதும். இது மீத்தேன், இது ஈத்தேன். ஸோ இது எலக்ட்ரான் டெஃபிஷியனுக்கு போரான் ஹைட்ரேட் D2H6, எலக்ட்ரான் ரிச்சுக்கு அமோனியாவும் வாட்டரும். ஸோ இதை நீங்கள் படித்து 2 மார்க்காக இருந்ததுன்னா நீங்கள் அந்த 3 இதை மட்டும் எழுதினா போதும், எலக்ட்ரான் ப்ரீசியஸ், எலக்ட்ரான் டெஃபிசியன், எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரேட்ஸ்னு. ஸோ அதனால் அதை நீங்கள் இந்த கோவலன்ட் ஹைட்ரேட்ஸ் வந்து படிக்க வேண்டிய கொஷின். அடுத்து வந்து most of the covalent hydrates consist of discrete small molecule relatively weak intermolecular, இதுவும் கேட்பாங்க, weak intermolecular forces or generally gases or volatile liquid. இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். லாஸ்ட் ஒன் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ். மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் வந்து hydrogenation of metals and alloys in which hydrogen occupy interstitial sites. அதான் ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்லேயே. இன்டர்ஸ்டிஷியல் சைட்னா இடைச்செருகல் அப்படிம்பாங்க. ஒரு லைனாக போயிட்டுருப்போம். ஸோ ஊடையில் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே நான் இங்கே நின்று ஊடையில் செருகுவாங்கல்ல, அதை தான் இன்டர்ஸ்டிஷியல் சைட். இதுவும் ஒழுங்காக போயிட்டுருக்கும். ஸோ ஊடையில் வந்து ஜாயிண்ட் ஆகிறது தான் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் அப்படிம்பாங்க. ஸோ ஹென்ஸ் தே ஆர் கால்ட் இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ். The hydrates show properties similar to parent metal. அதோட மெட்டலோட கேரக்டரை ஒத்துருக்கும். அண்ட் ஹென்ஸ் தே ஆர் ஆல்சோ known as மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ். அதனால் இதை மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரைட்ஸ் வந்து நான் ஸ்டோக்கியோமெட்ரிக்னா என்னது, சமன்படுத்தப்படாத இதாக இருக்கும். இந்த டைட்டானியம் ஹைட்ரைட்ஸ் 1.5 1.8 கொடுத்துருக்காங்களா, PDHனா பலாடியம் ஹைச். ஸோ சம் ஆர் ரிலேட்டிவ்லி லைட், inexpensive and thermally unstable which make them useful for hydrogen storage application. இது யூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் அண்ட் some other metals form hydrates with the stoichiometry. ஸோ இது வரைக்கும் நமக்கு ஹைட்ரேட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.